குளிர்காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இதய நோயாளிகள் சில முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். 7 தவறுகள் உள்ளன, அவற்றை செய்யக்கூடாது. 7 தவறுகளை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். எனவே இந்த வீடியோவை கண்டிப்பாக கேளுங்கள். இதய நோயாளிகள் மட்டுமல்ல, உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, கொழுப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களும் இதை கவனிக்க வேண்டும். குளிர்காலத்தில் பல்வேறு உணவுகள் கிடைக்கின்றன, கடைகளில் உணவுகள் கிடைக்கின்றன மற்றும் பார்ட்டிகள் நடக்கின்றன. இதனால் நாம் தவறான உணவுகளை சாப்பிடுகிறோம். குளிர்காலத்தால் நமது இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. உடலின் அனைத்து குழாய்களும் சுருங்கி இருக்கும். இதயத்தின் மீது அதிக சுமை இருக்கும். இதனால் நாம் தவறான செயல்களை செய்தால் இதய நோய், பக்கவாதம், திடீர் இதய சம்பவங்கள் போன்றவை ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எனவே நாம் செய்யக்கூடாத சில தவறுகளை பார்ப்போம். முதலில், அதிக குளிரில் காலை நடைப்பயிற்சி செய்ய வேண்டாம். அதிக குளிர் இருக்கும் காலையில் பலர் முன்பே நடைப்பயிற்சி செய்து வந்தனர். அவர்கள் தங்கள் வழக்கத்தை மாற்றாமல் அதே நேரத்தில் நடைப்பயிற்சி செய்கிறார்கள். இது ஆபத்தானதாக இருக்கலாம். அதிக குளிரில் நமது இதயத்தின் அனைத்து குழாய்களும் சுருங்கி இருக்கும். இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். இதயம் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் திடீரென குளிரில் சென்றால் மார்பில் வலி ஏற்படலாம், இதய நோய் ஏற்படலாம். எனவே குளிர்காலத்தில் அதிகாலை நடைப்பயிற்சியை நிறுத்துங்கள். சென்றாலும் சிறிது உடற்பயிற்சி செய்து சூடாக உடை அணிந்து செல்லுங்கள். பல அடுக்குகள் கொண்ட ஸ்வெட்டர் அணியுங்கள். உடல் வெப்பத்தை பராமரிக்க சிறிது உடற்பயிற்சி செய்து சூடாக உடை அணிந்து செல்லுங்கள். நண்பர்களே, மதியம் அல்லது பிற்பகலில் நடைப்பயிற்சி செய்ய முயற்சிக்கவும். 2வது தவறு, குளிர்காலத்தில் நாம் அதிக உடற்பயிற்சி செய்யலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் செய்யும் அளவுக்கு மேல் செய்ய வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் மிகவும் குளிராக இருக்கும், கால் டயர் இருக்கும். தீவிர உடற்பயிற்சி செய்தால் என்ன ஆகும்? நமது தசைகள் இரத்தத்தை பெற முடியாது. உடற்பயிற்சியின் போது இரத்தம் கிடைக்காது. கட்டுமானத்தால் உடல் செயல்பாட்டின் தசைகளுக்கு இரத்தம் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு சிறிது பலவீனம் ஏற்படலாம் மற்றும் இதனால் இதயத்திற்கும் சிறிது கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருக்கும். இதயக்குண்டு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே மிதமான உடற்பயிற்சி செய்யுங்கள். யோகா செய்யுங்கள். சூடான இடங்களில் நடைபயிற்சி செய்யுங்கள். லைட் ஸ்ட்ரெச்சிங் செய்யுங்கள். வீட்டுக்குள்ள நடைபயிற்சி செய்யுங்கள். சில ஏரோபிக்ஸ் செய்யலாம். மெதுவாக ஆனால் சூடான காலநிலையில் செய்யுங்கள். இது மிகவும் முக்கியம். 3வது, கனமான, கொழுப்பு மற்றும் உப்பான உணவுகளை தவிர்க்கவும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், குளிர்காலத்தில் பொரித்த ஸ்நாக்ஸ், நெய் மற்றும் எண்ணெய் சேர்க்கப்பட்ட பொரித்த உணவு மற்றும் உப்பு மற்றும் கொழுப்பு உணவுகள் அதிகமாக இருக்கும். இதனால் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட் எல்லாம் அதிகரிக்கும். நமது இரத்தம் சிறிது சரியாகவும் ஆகும். இதனால் இதயத்தின் மீது அழுத்தம் ஏற்படும். ஃப்ளூயிட் டென்ஷன் ஏற்படும். இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். இதனால் இவையெல்லாம் தீங்கு விளைவிக்கும். எனவே இந்த நேரத்தில் முயற்சி செய்யுங்கள். மல்லி, எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதனால் சிறிது நிவாரணம் கிடைக்கலாம். 4வது தவறு, நாம் செய்வது என்னவென்றால், கைகளும் கால்களும் மிகவும் குளிராக இருந்தால் சிரமம் ஏற்படுகிறது. சிறிது மார்பு வலி ஏற்படுகிறது. கைகள் கால்கள் குளிராக ஆகின்றன. இதை புறக்கணிக்க வேண்டாம். இது புதிய சாலை 8Sக்கு காரணமாக இருக்கலாம். இரத்த அழுத்தத்திற்கும் காரணமாக இருக்கலாம். இதயத்தின் இரத்த ஓட்டத்திற்கும் அல்லது கைகளில் கால்களில் இரத்த ஓட்டம் குறைவாக இருப்பதால் ஏற்படுகிறது. மது மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். உங்களை சூடாக வைத்திருக்க பலருக்கும் ஒரு தவறான கருத்து உள்ளது மற்றும் ஆபத்தானது. மது குடித்தால் உடல் சூடாக இருக்கும் என்று. இது முற்றிலும் தவறு. இது நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். உடல் சூட்டை குறைக்க உதவுகிறது. இதனால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. இதனால் இதயத்தில் அழுத்தம் ஏற்படுகிறது. எனவே மது அருந்தக்கூடாது. ஆனால் மது அருந்துவதை நிறுத்த முடியாதவர்கள் குறைவாகவே அருந்த வேண்டும். வெப்பமான பானங்களை அருந்தும் பழக்கத்தை உருவாக்குங்கள். இதனால் உங்கள் உடல் சூடாக இருக்கும். உங்களுடைய உடல் அதிகமாக சூடாக இருக்கும். நாம் செய்யும் ஒரு தவறு என்னவென்றால், வீட்டுக்குள் அதிக நேரம் கழிக்கிறோம். வெளியே செல்லவே மாட்டோம். உடற்பயிற்சியை நிறுத்தி விடுகிறோம். குளிர்காலத்தில் எங்கு செல்வது, எப்படி செல்வது என்று யோசிக்கிறோம்.
தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள். வீட்டுக்குள் சிறிது உடலை சூடாக்கிக் கொள்ளுங்கள். அங்கேயே உங்கள் உடற்பயிற்சியை செய்யுங்கள். இல்லையெனில் உங்கள் எடை அதிகரிக்கும், கொழுப்பு அதிகரிக்கும், சர்க்கரை கட்டுப்பாடு கெடுக்கும். எனவே வீட்டுக்குள் உடற்பயிற்சி செய்யுங்கள். வீட்டில் சைக்கிள் வாங்கி சைக்கிள் ஓட்டுங்கள் அல்லது ட்ரெட்மில் வாங்கி பயிற்சி செய்யுங்கள். உடல் இயக்கத்தை முற்றிலும் நிறுத்தாதீர்கள். வெப்பநிலை சரியாக இருக்கும்போது உடற்பயிற்சி செய்யுங்கள். கடைசியாக நாம் செய்யும் தவறு என்னவென்றால் மன அழுத்தத்தை புறக்கணிப்பது. குளிர்காலத்தில் மக்கள் தனியாக இருக்கிறார்கள். இதனால் அவர்கள் கவலை அதிகரிக்கிறது, மன அழுத்தம் அதிகரிக்கிறது, மனநிலை மாற்றங்கள் அதிகமாக ஏற்படுகின்றன. வெளியே செல்ல முடியாததால், இயற்கையுடன் இருக்க முடியாததால் மற்றவர்களும் வருகை குறைக்கிறார்கள். இதனால் இதய துடிப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகம். இதய ரித்மியாவிற்கும் வாய்ப்பு உள்ளது. குளிர்காலத்தில் மாசு அதிகமாக இருக்கும். இதனால் சில பாதிப்புகள் ஏற்படுகின்றன. எனவே உங்கள் உடல் நலனை கவனிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தியானம் செய்யுங்கள், யோகா செய்யுங்கள், இறைவனை நினைவில் கொள்ளுங்கள். பூஜை செய்வீர்களானால் பூஜை செய்யுங்கள். மெலோடி இசை கேளுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை செய்யுங்கள். திரைப்படங்களை பாருங்கள், ஆனால் மிகுந்த சலசலப்பான திரைப்படங்களை அல்ல, மகிழ்ச்சியான திரைப்படங்களை பாருங்கள். இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நண்பர்களே, இந்த முன்னெச்சரிக்கைகளை நான் கூறியதன் காரணம் மக்கள் இந்த தவறுகளை செய்கிறார்கள். இது இரு வழிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குளிர்காலத்தின் பாதிப்புகள் மற்றும் தவறுகளை தவிர்க்க வேண்டும். இதை கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. என் பெயர் டாக்டர் சாஜேட். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இதய சிகிச்சையை எஸ்ஜிடி மற்றும் அஞ்சியோபிளாஸ்டி இல்லாமல் செய்கிறோம். நாங்கள் இதய நோயாளிகளுக்கு உணவு மற்றும் பரிசோதனை செய்கிறோம். நாங்கள் அவர்களுக்கு நடைபயிற்சி, யோகா பயிற்சி, மருந்துகள் கொடுக்கிறோம். இது ஒரு 140 நாள் சிகிச்சை. இயற்கை பைபாஸ் மூலம் இதயத்தில் ஒரு பாய்ச்சல் ஏற்படுத்தி அறுவை சிகிச்சை தேவையில்லை. மேலும் எங்கள் தடைகளை குறைக்க டிடாக்ஸ் சிகிச்சை செய்கிறோம். இந்த 2 சிகிச்சைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ள எங்கள் இணையதளத்தில் சென்று ஆலோசனை பெறலாம். மிகவும் நன்றி. உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.